பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய சன்னிதியில் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவை எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை தந்திருக்காமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பேண்டமிக் வேலையிலும் எங்களை இந்த ஒரு சிலரை கூட்டி சேர்த்து தயவுக்காமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த ஆன்லைனில் ஆராதிப்பதற்கு தந்த தயவுக்காயமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை முழுமையாக உங்கள் கருத்தில் தருகிறோம். துவக்கம் முதல் முடிவரை ஒரு பிரசனத்திற்காக கெஞ்சுகிற ஆண்டவர். நாங்கள் பாடுகின்ற பாடல்களை எடுத்து ஜபங்கள் கேட்கப் போகிற செய்திகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போவதற்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை துதிக்கிறோம். எங்கள் இதயத்தை நமக்கு நேராக திருப்புகிறோம். சுத்த இதயத்தை தந்து எங்களுக்கு வழிநடத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை நாட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருக்கு மகிமையாக அனைவரும் பாமலை எண் 326 சேர்ந்து பாடலாம். பாமலை எண் 326 ரட்சா பெருமானை பாரும்.
நாம் அனைவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கையிடலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பஸ்காவினாலே கடுமையாக உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தவர்கள் எழுந்தறினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய கடவுளுடைய வலது பாகத்தில் வைத்திருக்கிறார். உம்மிடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்தவரை நியாயத்திற்கு வருவார். பஸ்காவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பச சபையும் பஸ்தாவங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். போதகரின் ஜெபத்தை இப்பொழுது சகோதரி செல்வி பிரேம்சந்த் அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள்.
ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இது இந்த அருமையான காலை வேளையிலே அப்பா பிதாவே, நாங்கள் ஒன்று கூடி இந்த நாளிலே உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் தேவரே, நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா பிதாவே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் கூடுகிறார்களோ ஆண்டவரே, அங்கு நீர் வாசமாயிருப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோட வாரும் சுவாமி, எங்களோட இரும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் சுவாமி. இதோ இந்த வேளையிலும் அப்பா பிதாவே, இந்த கோவிடால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலிலே இந்த படுக்கையில் இருக்கிறவர்கள் படுக்கையை நீர் மாற்றி போட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் சுவாமி. திரும்பவும் ஆண்டவரே, அதற்காக உதவி செய்கின்ற டாக்டர்ஸ், நர்ஸ், முன்கள பணியாளர்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நீர் ஒவ்வொருவரையும் தொடும் சுகமாக்கும் ஆண்டவரே. அதற்காக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இது இப்பொழுது 3வது வேவ் வருகிறது என்று சொல்கிறார்கள் சுவாமி. அந்த மாதிரி 3வது வேவ் எதுவும் வராதபடிக்கு தேவரே நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் சுவாமி. இம்மட்டுமாக நீர் எங்களை காத்த ஆண்டவரே, இனிமேலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா பிதாவே, எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையில் பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் சுவாமி. தொடரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தொடும் ஆண்டவரே. நீர் அவர்களோடு நீர் இடைப்படும் சுவாமி. நாங்கள் திரும்பவுமாக இந்த லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஆண்டவரே, நாங்கள் திரும்பமாக திருச்சபைக்கு வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இதோ இந்த பாலிடிக்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. எல்லாவற்றிலும் தேவரீர் உங்களை கரமிருந்து மக்களை அவர்கள் நல்லபடியாக வழிநடத்த கிருபையை தாரும் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இரும், எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை உடைய பிரசனத்தினால் நீர் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். துதி, கன, மகிமை இவை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். அனைவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை சொல்லுங்கள். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. நாங்கள் ஆகாரத்தை விட்டார்கள், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிப்பது போல பாவக்குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உம்முடையவைகளே. ஆமென். அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை இந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வருகின்ற வாரம் கர்த்தருடைய பந்தி இருக்கும். வருகின்ற வாரம் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுபவர்கள், திருமண நாட்களை கொண்டாடுபவர்கள் 23ஆம் தேதி மிஸ்டர் பெர்னாண்டஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பிரேம்லதா. 24ஆம் தேதி ஜிபில்சன் ஷைனி ஜிபில்சன். 24ஆம் தேதி டாக்டர் ஏழுமலை, மிஸ்ஸஸ் விமலா ஏழுமலை. 26ஆம் தேதி கிங்ஸ்லி ஷீபா. இவர்களுக்காக ஜெபிப்போம். நம்மளை பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த திருமண நாளை காண இவர்களுக்கு தந்த தயவுக்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமது அநாதி தீர்மானத்தின்படி இவர்களை இணைத்திருக்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு ஆவிக்குரிய சரீர பொருளாதார ஆசனங்களை தந்து வழிநடத்திற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டும் அது கிருபை அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. வருகின்ற காலங்களிலும் கிருபை அவர்கள் போதுமானதாய் இருக்க போவதற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சித்தம் இந்த ஒவ்வொரு தம்பதியின் மூலம் நிறைவேற கிருபை செய்வதற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். வருகின்ற காலங்களில் வல்லமையை பயன்படுத்துவதற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜ்யங்கள் மூலம் கட்டப்பட கிருபை செய்வதற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம். சுகவல ஜீவனை தந்து அவளை வழிநடத்திற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். வழிநடத்தியிருக்கிறோம். துதி, கன, மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கலப்பிதாவே, ஆமென். மேலும் சுகவீனமாக இருக்கிற அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். அன்புள்ள பிதாவை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், போதற்காக ஜெபிக்கிறோம். கிருபைகளை சூழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எந்த அவர்களுக்கு சுகவீனத்தையெல்லாம் மாற்றி போடுவதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். பூர்ண சுகத்தை கட்டளையிட்டு வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் துதிக்கிறோம். நீரே அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவனை தந்து வழிநடத்துக்கும் போது காயப்பட்ட கருத்தினால் பூர்ண சுகத்தை கட்டளையிட்டு அவர் நல்லபடியாக மறுபடியும் திரும்பி நல்ல சுகத்தோடு அவர்கள் எழுப்பி உண்மை துதிக்க ஆராதிக்க கிருபை செய்வதற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம். வழிநடத்திலும் கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்வதற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கான மைமேல் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேதபாடம் வாசிக்க கேட்போம்.
எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் முடிய. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்குகிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்திருக்கிறேன். நீங்கள் சிக்ஷையை செய்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரர் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலிகத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதன் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடங்கியிருக்கிற இசையை போன இல்லாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமல்லவராயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேறு முளைத்தெலும்பி கலைக்கும் உண்டாததினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் பேசிக்கொள்ளாதவர்களும் ஒருவேளை பிரயோஜனத்துக்காக தன் தேஷ்ட புத்திரனை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டு போகாதபடிக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இன்று தியானிக்க போகிறது பாடுகள். பாடுகள் நமக்கு அனைவருக்கும் பிரியம் இல்லாத ஒன்று தான். பாடுகள் எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா யாருமே வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடுகளை யாருமே தப்பிக்க முடியாது. அனைவரும் இந்த பாடுகளின் வழியாக தான் நம்ம கடந்து போவோம். அதாவது பிரசங்கி 9:2 பிரசங்கி இப்படி சொல்கிறான், எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது.
சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணம் உள்ளவனுக்கும் நற்குணம் இல்லாதவனுக்கும், சாந்த குணம் உள்ளவனுக்கும் சாந்த குணம் இல்லாதவனுக்கும், அதாவது சுத்தமுள்ளவனுக்கு சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவன் பலியிடாதவன், நல்லவன் பொல்லாதவன், ஆணையிடுகிறவன் ஆணையிடப்படுகிறவன் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறதுன்னு யார் சொல்றா? பிரசங்கி சொல்றாப்ல. அதனால் பாடுகள் என்பது என்ன? பாடுகள்ன்றது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கினூடாக கடந்து செல்கின்ற ஒரு அனுபவம். சங்கீதக்காரன் 84:6 அப்படிதான் சொல்றான். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். ஆகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு வேதனையின் அனுபவம். வேதனை அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக அது வரலாம், ஆகவே குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இதன் வழியாக தேவன் சில சமயத்தில் நம்ம கொண்டு செல்றார். சரி, இந்த பாடுகள் யாராருக்கெல்லாம் வருது? இந்த பாடுகள் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருக்கும் வரும். உலக மக்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று தேவனை விசுவாசிப்பவர்கள், இன்னொன்று தேவனை விசுவாசியாதவர்கள். 2 விதமாக 2 பேருக்குமே பாடுகள் வரும். நமக்கு என்ன பாடுகள் வருது? தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு என்ன பாடுகள் வருது? தேவனை விசுவாசியாதவர்களுக்கும் பாடுகள் கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நமக்கும் தேவனை விசுவாசியாதவர்களுக்கும், அதாவது தேவனை விசுவாசிப்பவர்களுக்கும் தேவனை விசுவாசியாதவர்களுக்கும் வருகின்ற பாடுகளில் அதில் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனால் தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, பாடுகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதாவது தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு வர்ற ஒவ்வொரு பாடுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இதில் 2 விதமாக பிரிக்கலாம். தேவனை விசுவாசிப்பவர்கள் 2 விதமாக, தேவனுக்கு பிரியமாக இருப்பவர்கள், தேவனை துக்கப்படுத்துகிறவர்கள், அதையும் 2 விதமாக பிரிக்கலாம். இருவருக்குமே பாடு உண்டு. ஆகவே மனிதனாக பிறந்துவிட்டால் பாடு அனைவருக்குமே இருக்கும். ஆனால் தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு ஒரு நோக்கத்தோடு நடக்கும். அந்த நோக்கம் அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். 1 பேதுரு 5:9 இப்படியாக சொல்கிறது: விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இது பாடுகள் அனைவருக்கும் அனைத்து சகோதரிடத்திலும் நடந்தேறி இருக்கிறதுன்னு இங்க பேதுரு சொல்றார். ஆகவே பாடுகள் தேவனுடைய பிரியமா இருப்பவர்கள் பிரியமா இல்லாதவர்களுக்கும் எதற்காக வருது? சப்போஸ் பிரியமா இருந்தா எதுக்கு வரணும்? பிரியம் இல்லாதவர்களுக்கு வருது, பிரியம் உள்ளவங்களுக்கு ஏன் வரணும்? அடுத்த நிலைமை கொண்டு போகிறதுக்கு. சப்போஸ் யோசேப்புக்கு பாடுகள் தாவீதுக்கு பாடுகள் வந்தது. அவர்களும் இப்போ இருக்கிற நிலைமையில் அடுத்த நிலைமைக்கு அவர்களை கொண்டு அழைத்து செல்வதற்கு தேவன் அந்த பாடுகளை அனுமதிக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை துக்கப்படுத்துகிறவர்களுக்கு ஏன் பாடுகள் வருது? தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு, இப்போ இருக்கிற நிலைமையை நம்ம காப்பாற்றிருக்கிறது, ஆதியில் உள்ள நிலைமை நாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பாடுகளை நாம் வழி விலகி செல்லும் பொழுது சில பாடுகளை நொறுக்கப்படுதலின் அனுபவத்திற்குள்ளாக அவர் நம்மை வழிநடத்துகிறார். அதுதான் புடமிடப்படுதல், சீர்பிருந்த பண்ணப்படுதல், சிக்ஷித்தல், எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம எதனால் பாடுபடுறோம்? சப்போஸ் யோசேப்பு மாதிரி பாடுபடுறோமா? இல்லை. ஏதாவது தவறு செய்துவிட்டு தேவன் சிக்ஷை அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வர்களாக இருக்கிறோம். ஒரு 99% இதில் தான் நம்ம இருக்கோம். ஏதாவது 1% 2% யோசேப்பு மாதிரி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு பாடுகளை அனுபவங்களாக இருக்கிறோம். மீதி நிறைய பேர் நம்மில் அநேகர் பார்த்தீங்கன்னா இதில் சிக்கி கொண்டிருக்கிறோம். இருக்கிற நிலைமையை காப்பாற்றிக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கிற பாடுகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் பெரிய விஷயம் என்னன்னா, இதை நாம் அறியாதவர்களாக நம்ம அநேகர் இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர் ஒரு இதில் பார்க்கலாம். சப்போஸ் ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் வெறும் மொட்டை மார்க் தான் எடுப்பான். 20 பேர் எப்பவுமே 80+ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. மீதி உள்ள 60 பேர் மாடலில் இருக்கிறாங்க. ஒரு 30, 34, 32 அப்படி எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆசிரியர் யாரை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க? யாரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? இந்த 60 பேரை. 32, 33, 30 அந்த மாதிரி 35 பாஸ் மார்க்குன்னா அந்த மாடலில் இருக்கிறானே அந்த மாணவர்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி தண்டித்து அவங்களை உருவாக்கி பாஸ் பண்ண வைப்பாங்க. அதான் நல்ல ஒரு ஆசிரியர் இல்லையா? இதை தான் தேவனும் நமக்கு செய்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7-8 நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா, தகப்பன் சிஷ்டியாத புத்திரன் உண்டோ, எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இதை 10ஆம் வசனத்தில் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குகளாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷை எதுக்காகனா
நாம் பரிசுத்தம் அடைவதற்கு, அவருடைய பரிசுத்தத்தை நாம் அடைவதற்கு நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவர் நம்ம சிக்ஷையை அனுபவிக்கிறார். நொறுக்கப்படுதலின் அனுபவத்திற்கூடாக நம்மை வழிநடத்துகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நொறுக்கப்படுதல் அனுபவம் பெரும்பாலும் நம்முடைய பாவங்களினால்தான் விளையுது. அதை நம்ம சோதித்து பார்க்கும்போது, நாம ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக தெரியும். எரேமியா 30:15 பார்த்தீங்கன்னா, உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் கூக்குரல் அடைவானேன், திரளான உன் அக்கிரமத்தினால் பலத்து போன உன் பாவ நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். எதுக்காக நொறுக்கிறான்னா, திரளான நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் என்ன செய்கிறார் கடவுள், நம்மை நொறுக்குகிறார். எதுக்காக நொறுக்கிறார்? அப்படி நொறுக்கப்படும் பொழுது என்ன செய்கிறார், மறுபடியும் அவர் நம்மிடத்தில் நாம் மணந்திருக்கும் போது நம்மிடத்தில் வாசம் செய்கிறார். ஏசாயா 57:15 பணிந்தவன் ஆவி உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவன் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன்னு கடவுள் சொல்றார். ஆகவே இந்த நொறுக்கப்படுதல் அனுபவம் மிகவும் தேவையாக இருக்குது. தேவனோடு முழுவதுமாக நாம் ஒப்புரவாகி அவரோடு இணைந்திருப்பதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு இந்த நொறுக்கப்படுதலின் அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம அனைவரும் பரிசுத்தவான்களிலே அடிக்கடி பாவத்தில் விழுகிறோம், பாவத்தில் விழுவதை உணராமல் இருக்கிறோம். இதை உணர்வுடைய வைப்பதற்கு என்ன செய்ய தேவைப்படுகிறது, இந்த நொறுக்கப்படுதலின் அனுபவம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. சரி, இப்போ இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் யாரிடமிருந்து, பிசாசிடமிருந்து வருகிறதா அல்லது தேவனிடமிருந்து வருகிறதா? நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், தேவனுடைய அதிகாரத்தை உட்பட்டு இருக்கிறோம். அதனால் சாத்தான் யாரோட அதிகாரத்தை மீறி வர முடியாது, தேவனுடைய அதிகாரத்தை மீறி நம்மை தொட முடியாது. அப்படி தொடுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அதாவது அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அந்த விசுவாசம் அனைவருக்கும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அதனால என்ன செய்யற, சில சமயத்தில் கடவுள் நம்மை சாத்தான் இடத்தில் அவரே ஒப்பு கொடுத்துருவார். சில சமயத்தில் ஏன்னு கேட்டேன், இப்படி கடவுள் எப்படி நம்ம சாத்தானுக்கு எப்படி ஒப்பு கொடுப்பார்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 1 கொரிந்தியர் 5:5 பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அவனை சாத்தானுக்கு ஒப்புவிக்கிறேன். பவுல் என்ன எழுதுறாரு, சில பேர் பாவத்தெல்லாம் ஈடுபடுறாங்க, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக, பாவத்திலிருந்து அவர் விடுபடும்படியாக என்ன செய்கிறார், சிலரை அவர் சாத்தானுக்கு ஒப்புவிக்கிறேன்னு சொல்றாரு. எதற்காக சாத்தானுக்கு ஒப்புவிக்கிறேன்? அவங்க மனம் திரும்பும்படியாக. 1 தீமோத்தேயு 19:20 பார்த்தீங்கன்னா, இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்ட விசுவாச கப்பலை சேதப்படுத்தியவர்கள், அவர்கள் தூஷியாதபடிக்கு சிக்ஷிக்கப்பட சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். என்ன செய்கிறாரா, தேவனுடைய அவர் தூஷிக்கப்படாதபடிக்கு அவரை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கறதுனால அவரை நொறுக்கப்படுதலின் அனுபவத்துக்கூடாக சென்று தேவனோடு மறுபடியும் ஒப்புரவாக என்ற அடிப்படையில் அவர் சொல்றாரு. ஈவன் எந்த பாவம் செய்யாத யோபுவையே என்ன செய்யறாரு, தேவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் பாவம் செய்கிறவர்களாக நம்மை கண்டிப்பாக என்ன செய்வார், அவர் அந்த அனுபவத்திற்குள்ளாக கண்டிப்பாக நடத்துவார். ஒருவேளை நம்ம சில தீமையான காரியங்கள், சில பிரச்சனைகள், சில தேவையில்லாத காரியங்கள் நடைபெறும் போது தேவன் அதை அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதித்தார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் ஒரு 400 வருஷம் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் அவர் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு கானானுக்கு வழிநடத்துகிறார். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நம்ம எப்படி பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் எப்படி எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ அவர்களை மீட்டு எப்படி அவர் இஸ்ரவேலர்களை மீட்டு கானானுக்கு வழிநடத்தினாரோ, அப்போ நம்ம பாவத்திலிருந்து கட்டுண்டவர்களை நம்மை ரட்சித்து நம்மை என்ன ஒரு பரிசுத்தவான்களாக மாற்றியிருக்கிறார். ஒரு கானானுக்கும் நம்மையும் வழிநடத்தியிருக்கிறார், இஸ்ரவேலை வழிநடத்துவது போல. இது ரட்சிப்பு முழுமையடையும் ஒரு அனுபவம். சரி, நம்ம ரட்சிப்பு வந்த பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த ரட்சிப்பு நிலைத்திருக்கிறோமோ, தேவனிடத்தில் மென்மேலும் ஆவிக்குரிய வாழ்ச்சியில் வளர்ச்சி அடைகிறோமா, மறுபடியும் நம்ம பாவத்திற்காக பாவம் செய்து பின்னோக்கி செல்கிறோமா? அதைத்தான் இந்த இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்க, கானானுக்கு வந்துட்ட பிறகு அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவில்லை. என்ன செஞ்சாங்க, மறுபடியும் பாவத்திற்குள்ளாக விழுந்தார்கள். அதனால கர்த்தர் என்ன செய்தார், அவர்களையும் சிக்ஷைக்குள்ளான ஒரு அனுபவத்தில் என்ன செய்கிறாரு, பாபிலோனுக்கு அனுப்புகிறார். ஆக்சுவலாக இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரிக்கப்படுது. நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் காலத்தின் பருவம்
இஸ்ரேல் ஒன்று ராஜ்யம் உருவாகுது. சாலமோன் காலத்துக்கு அப்புறம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது இஸ்ரேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம்னு. இஸ்ரேல் ராஜ்யம் வந்து எங்கே அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறாங்க? அசிரியாவுக்கு போகிறாங்க. யூதா ராஜ்யம் வந்து எங்கே போகுது? பாபிலோனுக்கு போகிறாங்க. எதனால்? அவர்கள் கானானுக்குள் வந்த பிறகு, இஸ்ரேல் ராஜ்யம் அமைந்த பிறகு தேவனுக்கு பிரியமாக நடக்கவில்லை. அதனால் என்ன செய்கிறார்? கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். ஒரு 70 வருஷம் கழித்து பாபிலோன்லேருந்து மறுபடியும் அவர்கள் திரும்பி வராங்க. அவன் மனம் திரும்பிய பிறகு மறுபடியும் எங்கே அனுப்புகிறாரு? கானானுக்குள் மறுபடியும் வராரு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. நாம் முதலாவது ரட்சிக்கப்படுகிறோம். யுத்தத்திலிருந்து வர மாதிரி நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாவ மன்னிப்பை பெறுகிறோம். அதில் வளருவதை விட்டு நாம் மறுபடியும் பாவத்திற்குள்ளாக விழும்போது கடவுள் என்ன செய்கிறார்? நம்மை சிட்சிக்கிறார், நம்மை தண்டிக்கிறார், நம்மை நொறுக்கப்படுதலின் அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்துகிறார். இதுதான் என்ன அனுபவம்? பாபிலோனிய அனுபவம். இஸ்ரேலுக்கு எப்படி பாபிலோனை அடித்து விரட்டாரோ நம்மளே வந்து ஒரு நொறுக்கப்படுதலின் அனுபவத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறார். அது சாத்தான் கூட ஒப்புவிக்கலாம், உலக மக்கள் கையில் ஒப்புவிக்கலாம். எப்படி நேபுகத்நேச்சர் ஆட்சியார் கையில் வந்து இந்த யூத ஜனங்களை ஒப்புவித்தாரோ, யார் வேணாலும் நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்கிறவர்களாக மாறலாம். அது வந்து சில வேளைகள் தேவனை அனுமதிக்கலாம். இதில் இது என்னென்ன பாவங்கள் செய்தார்கள் இஸ்ரவேலர்கள்ன்றதை நம்ம பார்க்கலாம். பாபிலோனுக்கு எதற்காக அடித்து விரட்டினார்? அந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் நம்ம பாதுகாத்தால் நம்ம என்ன செய்யலாம்? அந்த சிற்சை, அந்த நொறுக்கப்படுதல் அனுபவத்திற்கு நாம் விடுபடலாம். அல்லது சப்போஸ் நொறுக்கப்படுதல் அனுபவம் இருந்தால் நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறலாம். சப்போஸ் யோபுவை போல். அவ்வளோதான். இப்போ எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர்கள் இங்கே செய்கிற அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான விக்கிரகங்களும் சுவரில் சித்திரம் நிரப்பப்பட்டிருந்தன. அப்படின்னு என்ன சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தங்களை இந்த விக்கிரகங்களுக்கு விற்று போட்டிருந்தார்கள். விக்கிரகங்களை வணங்கியிருந்தார்கள். தேவனுக்கு பதிலாக மற்ற ஊரும் பிராணிகள், மற்ற அநேக விலங்குகளோடு அதனுடைய மகிமையை மாற்றிக்கொண்டிருந்தார்கள். ஃபஸ்ட்டு பாவம். இதுக்கு ஈக்குவலாக நம்ம இன்னைக்குன்னு எதை சொல்லலாம்? நம்ம விக்கிரகங்களை வணங்க போகிறது கிடையாது. ஆனால் விக்கிரகங்களுக்கு மாற்றாக வேறு ஏதோ ஒரு ஆசை, அதாவது தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கை கொண்டிருந்தால் அது என்ன? அது விக்கிரகமாக மாறுகிறது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு பதவியை அடைய வேண்டும் என்ற ஒரு புகழ் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை, அப்படி ஏதாவது ஒரு ஆசை இருந்தால், தேவனை மகிமைப்படுத்துவதை தவிர்த்து இன்னொரு ஆசை நமக்கு இருந்தால் என்ன ஆகுது? அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமாக மாறுகிறது. இந்த பாவம் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். இது மிகப்பெரிய முதல் பாவம். இரண்டாவது பாவம் வந்து 2 நாளாகவும் இஸ்ரவேல் செய்த பாவம் 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போனது. அவர் செய்த பாவம் என்னது? தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணுறது, அவருடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுறது, அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்திப்பது. அதனால என்ன? கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. அந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் மேலே மூண்டது. அதனால் அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் போனது. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய மக்களை, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை, போதகர்களை நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களை கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கிறோமா? கருத்து வேறுபாடு வரலாம், ஆனால் அவர்களுக்கு நம்மால் எந்தவித நெருக்கடியும் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. போதகர்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற மனிதர்களுக்கும் நம்மால் மற்றவர்களுக்கு எந்தவித நெருக்கடியோ, எந்தவித ப்ராப்ளமோ, எந்தவித கஷ்டங்களோ வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தால் தேவனுடைய கோபம் நம்மேல் மூலம் நாமும் நம்முடைய ஃபேமிலியும் பாதிக்கப்படுவோம். நம்முடைய போதை நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கிறோமா? அதை பார்ப்போம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச மிகப்பெரிய பாவம் அது ஒரு பாவம். அடுத்த இது ஓய்வு வருஷங்களே அவர்கள் ஒழுங்காக கடைபிடிப்பதில்லை. அதாவது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருஷம் பயிரிடணும், 7ஆவது வருஷம் வந்து ஓய்ந்திருக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க? 7ஆவது வருஷம் என்ன செய்கிறாங்க? பயிரிட வேண்டியது.
லேவியராகமம் 25 அதிகாரம் 3-4 வசனத்தில் 6 வருஷம் உன் வயலை உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு உன் தேசத்தில் இருக்க வேண்டும். 7ஆவது வருஷத்துக்கு என்ன செய்யணும்? எதுவுமே பயிரிடக்கூடாது, ஃப்ரீயாக விட்டணும். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? 7ஆவது வருஷம் எதுக்கு நான் அது அதுலேயும் பணம் வரும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை பெருசா, பணம் பெருசா? இப்போ கேட்க இதாகிடுது, பணம் தான் பெருசாகிடுது. அதனால் 7ஆவது நாளையும் அவங்க என்ன செஞ்சாங்க? உழுது எல்லாத்தையும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது கர்த்தர் பார்வையில் பொல்லாப்பாக இருந்தது. அவங்க எத்தனை 7 வருஷம் எத்தனை இருந்தாங்களோ அத்தனை வருஷம் எங்கே அனுப்பிச்சிட்டாரு? பாபிலோனுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இங்கே இருந்தால் தானே நீ இப்போ இதெல்லாம் செய்வேன், நான் ஒன்று பாபிலோனுக்கு அனுப்பிச்சிடுறேன். அதனால் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 2 நாளாகவும் 36:21 2 நாளாகவும் 36:21 தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாக அனுபவித்து தீர மட்டும் அந்த தேசம் ஓய்வு நாளை ரம்மியமாக அனுபவித்திருக்கோம். கடவுள் 6 வருஷம் ஒரு வருஷம் ஓய்வு. இவங்க அந்த ஒரு வருஷத்துலாம் எல்லாத்தையும் இவங்க ஓய்வு கொடுக்கல. கடவுளை செஞ்சுட்டு இவங்களை விரட்டி அடிச்சுட்டு 70 வருஷம் ஓய்வு கொடுத்துட்டாரு. அதான் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில். அதான் நம்ம கடவுளுடைய செயலை மறந்து, கடவுளுடைய வார்த்தையை மறந்து முன்னுக்கு பின்னாக ஓடனாவும் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு அதுவும் போயிடும். அதனால நம்ம ஒரு கோல் வச்சுட்டு ஓகே இன்னைக்கு இவ்வளவு இருக்கும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அதை நோக்கி ஓடும்பொழுது என்னாவது? சம்பாதிப்பது தவறில்லை. ஆனால் தேவனுடைய மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு இன்னொரு காரியத்துக்கு நம்ம போகும்போது நம்ம இப்போ வாங்குற இதுவும் இல்லாத போயிடும். அதான் கடவுள் சொல்றாரு. அதனால் நம்மை பரிசோதித்து கொள்வோம். அடுத்த இஸ்ரவேலர்கள் சேர்ந்த பெரிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 1:23 உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவைகள் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. நம்ம திக்கற்றவர்கள் நம்ம பார்க்குறோமா? திக்கற்றவர்கள் போதிய அளவு உதவி செய்கிறோமா? நம்ம எந்த அளவுக்கு உதாரணத்துவமாக இருக்கிறோம்? நமக்கு சபைக்கு மட்டும் காணிக்கை கொடுத்தா போதாது. நம்ம மற்றவர்களையும் நம்ம சுற்றி இருக்கிற விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் அவர்களை விசாரிக்கிறோமா? அதாவது இதை செய்யாமல் இருப்பது மட்டும் பாவம் இல்லை. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்பதும் பாவம். விபச்சாரம் செய்யாது, களவு செய்யாத, பொய் சொல்லாதே, இதை செய்யாமல் இருப்பது நல்லதுதான். சிலவற்றை செய்ய வேண்டும்னு சொல்றாரு. திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும், விதவைகளை விசாரிக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இதை இவ்வளோ செய்கிறோமா? போதிய அளவுக்கு செய்கிறோம். போதிய அளவுக்கு செய்கிறோமா? இதையும் பெரிய பாவமாக தேவன் கருதுறார். இதுவும் அந்த காலத்து இஸ்ரேல் மக்கள் ஜனங்கள் இடத்துல இருந்தது. இதனால செஞ்சார், பரிசுத்த குலைச்சனாக்குறதுனால என்ன செய்யறாரு? அவர் இருந்த இஸ்ரேல் அந்த யூத ராஜ்யத்தை விட்டுட்டு எங்க அனுப்புறாரு? பாபிலோனுக்கு அனுப்புறாரு. அதுக்கு யாரை யூஸ் பண்றாரு? நேபுகாத் நேசாரை யூஸ் பண்றாரு. நேபுகாத் நேசாரை யூஸ் பண்ணி அனைவரும் அடிச்சு பிறகு எங்க பாபிலோனுக்கு கொண்டு போய் தேவாலயத்தை இடித்து போடுறார். எனக்கு மகிமை இல்லை, எனக்கு இது கொடுக்க வேண்டிய கனம் இல்லை. அப்ப தேவாலயம் இருந்தா என்ன, தேவாலயம் இல்லை என்ற என்ன? அதான் அடிச்சு நொறுக்கிறார். இதே தான் நமக்கு செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இன்றைக்கும் அவருடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். அவர் ராஜ்யத்தின் பிரதிநிதி. பரலோக ராஜ்யம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன். நாம் அந்த பரலோக ராஜ்யம் என்ற செய்தியை கேட்டிருந்தா தெரியும். நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு பிரஜைகளாக இருக்கிறோம், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதை செய்யாமல் இருக்கும்பொழுது கடவுள் என்ன செய்கிறாரு? நம்மை தண்டிக்கிறார். யாரு இது தண்டிக்கிறது? யாரை கூட்டு வர்றாரு? நேபுகாத் நேசாரை கூட்டு வர்றாரு. இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மேய்ப்பன் இருக்கான், ஒரு ஆடுகள் இருக்கு. அதில் 2-3 ஆடுகள் மேய்ப்பன் சொல்ல கேட்காத வெளியே ஓடுது. அந்த கூட்டத்தில் இருக்காம எங்க வெளியே ஓடிட்டு இருக்கு. ஒரு தடவை மேய்ப்பன் சொல்றாரு வெளியே போகுது, மறுபடியும் வெளியே ஓடுது. 2வது தடவை மேய்ப்பன் சொல்றாரு, மறுபடியும் அந்த ஆடுகள் வெளியே ஓடுது. 3வது தடவை சொல்றாரு, அந்த ஆடுகள் வெளியே ஓடுது வெளியே. ஆனால் 4வது தடவை என்ன செய்யறாரு மேய்ப்பன்? அந்த ஆடுகளுடைய ஒவ்வொரு ஆட்டையும் காலை உடைச்சு போட்டு தனக்கு முன்னாடியாக இருக்கும்படி செய்கிறார். எதுக்காக அப்படி செய்கிறாரு? தன்னை விட்டு ஓடும்பொழுது சிங்கம் புலிக்கு அது இரையாக வேண்டி இருக்கும். கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, என்ன அதனால என்ன செய்யறாரு? தன் சமூகத்தின் முன்பாக அந்த ஆடு உயிரோடு இருக்கும், தன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்ளும். கடவுள் இதே தான் செய்யறாரு. கடவுள் அநேக எச்சரிப்புகளை கொடுப்பார். இந்த போதகத்தின் மூலமாக, பைபிள் மூலமாக அநேக எச்சரிப்புகளை கொடுப்பார்.
அந்த எச்சரிப்புகள் நம்ம காதில் விழாத போது என்ன செய்கிறாரு? நம்மை நொறுக்கப்படுதல் ஜீவியத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறார். எதற்காக? நாம் அவருடைய பாதத்தில் இருப்பதற்காக. இல்லைன்னா நம்ம வழி தப்பைங்கிற நம்முடைய ஆத்மாவை இழந்து போய் விடுவோம். இதில் ஒரு உதாரணத்தை சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் நல்லா குடிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், இந்த போதையில் இருக்கும்போது அவனை கூப்பிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது, ஏதாவது சொன்னீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த டைமில் என்ன செய்யணும்? ஓங்கி ஒரு அறாரங்க என்ன செய்யும்? எல்லாமே ஒரு தெரிஞ்ச மாதிரி வரும். அதே போல் நம்ம பாவத்தின் போதையில் இருக்கும்பொழுது, நம் பாவத்தின் போதையில், அது போதை தான், பாவம் என்றது பாவத்தின் போதையில் இருக்கும்பொழுது என்ன பிரசங்க கேட்டாலும் என்ன பைபிள் வாசித்தாலும் நமக்கு உரைக்காது. என்ன அதுக்கு என்ன செய்யறாரு? கடவுள் இந்த மாதிரி ஒரு அட்டியை கொடுக்கும்பொழுது, ஒரு நொறுக்கப்படுதல் ஜீவிதத்திற்குள்ளாக வழிநடக்கும் பொழுது, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும்? ஓ, காரியம் இப்படியா இருக்கிறதான்ட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்பி சில ஜென்மங்கள் எப்படின்னா செஞ்சாலும் சில உரைக்காது. அது அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்கு. பட் நான் மனம் திரும்ப, நான் பெரும்பாலும் உணர்வு இந்த கட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி எங்கே வருவாங்க? கடவுள் பாதத்தில் விழுவாங்க. இது கெட்டகுமாரன் கதையில் ரொம்ப அருமையாக இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் அனைவருக்கும் இந்த கெட்டகுமாரன் கதை தெரியும். அவனுக்கு எப்போ புத்தி தெரிஞ்சுதான் அந்த கெட்டகுமாரனுக்கு? அந்த 16ஆம் வசனம், லூக்கா 15, 16 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. 16ஆம் வசனம். 17ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. எப்போ அந்த பன்றியின் தவிட்டு கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன நடக்குது? அவனுக்கு புத்தி தெளிந்து போகுது. அவனுக்கு எப்போ புத்தி தெரியல? தகப்பன் புத்தி அறிவுரை சொல்றாரு, அப்பயும் புத்தி தெரியல. சுத்தம் மற்ற எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அறிவுரை சொல்லியிருப்பாங்க, அப்பயும் அவனுக்கு புத்தி தெரியல. எப்போ புத்தி தெரிஞ்சுதான்? அந்த நொறுக்கப்படுதலின் ஜீவியத்திற்குள்ளாக செல்லும் பொழுது, அந்த தவிடு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, வயிறு பசியா இருக்கும்பொழுது என்ன? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இதே முன்னாடியே உணரல, இதே முன்னாடியே உணர முடியல. ஏன்னா ஒரு பாவத்தின் கோர பிடியில் இருக்கிறான், பாவம் என்னும் மயக்கத்தில் இருக்கிறான். அதனால அவனால் உணர முடியவில்லை. அதனால ஒரு அடி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவனே போய் மாட்டி தேவனை விட்டு விலகும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக சாத்தன் கிட்ட தான் போய் சிக்கி நம்ம சாக வேண்டியதான். ஆனால் மனம் திரும்பி சேரும் பொழுது என்ன செய்கிறார்? கடவுள் நம்மை சேர்த்து கொள்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த அனுபவத்திற்குள்ளாக நடக்கும்பொழுது என்ன செய்கிறார்? கர்த்தர் நம்மை ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்ம நடத்துவார். யாருக்கிட்டமே இந்த ஒரு உதவியும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்திற்குள்ளாக நடத்துவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 38 நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். கடவுளை அப்படி மாற்றிடுவார். அது அவங்க பேரை குறை சொல்ல முடியாது. நம்ம இந்த சகோதரர் எனக்கு உதவி செய்வார், நான் இக்கட்டில் இருக்கேன், இந்த சகோதரி எனக்கு உதவி செய்வாங்கன்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நிச்சயமாக அங்கேருந்து ஒரு உதவியும் வராது. எத்தனை பேர் அனுபவிச்சிங்க தெரியல, நிச்சயம் ஒரு உதவியும் வராது. சங்கீதம் 69:8 பார்த்தீங்கன்னா, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக தேவன் வழி நடத்துகிறார். யோபுலாம் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லுவார். யோபு பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் அதனுடைய சாராம்சம் சொல்கிறேன். அவருடைய சகோதரர் தூரம் போனார்களாம், அறிமுகமானவர்கள் அந்நியரானார்களாம், பந்து ஜனங்கள் விலகி போனார்களாம், சிநேகிதன் மறந்து விட்டார்களாம், வீட்டு ஜனங்கள் வேலைக்காரிகள் என்ன செய்கிறாங்களாம்? அந்நியராய் அவனை எண்ணனாங்களாம். வேலைக்காரனா என்ன சொன்னால் உத்தரவு கொடுக்க மறுக்கிறானா, வேலைக்காரோடு அவனோட கெஞ்ச வேண்டியதாக இருந்ததாம். மனைவி அவளுடைய அவளுடைய சுவாசம் வேறுபட்டிருக்கிறதாம். சிறு பிள்ளைகள் அவனை அசட்டை பண்ணினார்களாம். பிராண சிநேகிதர்கள் விரோதிகளானார்களாம். இப்படிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக யோபு, அவன் பாவம் செய்யலை, இதுக்கே அவனுக்கு அந்த அனுபவம். நம்மையும் சில தேவன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக யாருக்கிட்ட மனிதர்கிட்ட இருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப்பும் வராத நிலைமைக்கு தேவன் கொண்டு செல்வார். யோபுக்கு அந்த நண்பர்கள் வந்தாங்க, அவங்கள ஒழுங்காக ஆறுதல் சொன்னாங்களா? கிடையாது.
யோபு வந்து அவங்கள பற்றி சொல்ல, நீங்கள் 13:4-5 நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். அது 16:2 நீங்கள் எல்லோரும் அலட்டுண்டாக்கிற தேற்றரவாளர். அதனால அவருடைய நண்பர்கள் மூலமாக அவன் ஆறுதல் அடைய முடியாமல் இருந்தது. எதற்காக இப்படி நடத்துறாரு கடவுள்? வந்து எதற்காக நடத்துறாரு? முழுக்க நம்மை அவரை சார்ந்து கொள்ளும்படியாக அவர் நம்மை இவ்வாறாக நடத்துகிறார். ஏன்னா தேவனை தவிர நமக்கு வேறு கதை இல்லை, தேவனை தவிர வேறு நம்பிக்கை இல்லை. அதனால பாபிலோன்ல இருந்து கானானுக்கு வரணும்னா நாம் மனம் திரும்பி இதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். கண்டிப்பாக உணர்வு வரும். உணர்ந்து நம்ம என்ன மனம் திரும்பி வரும்போது மறுபடியும் அவர் வந்து நம்ம எங்கே சேர்க்கிறாரு? கானானுக்குள், அதாவது அந்த பழைய சந்தோஷ நிலைமையை நமக்கு அருளுகிறார். இதை எப்படி நம்ம அது உணரும் பொழுது, அதாவது இந்த வேதவசனத்தை நமக்கு ஏதாவது இந்த மாதிரி நொறுக்கப்படுதல் அனுபவத்திற்குள்ளாக நாம் செல்லும் பொழுது என்ன செய்யணும்? வேதவசனத்தின் அடிப்படையில் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதாவது நீதிமொழிகள், இப்போ நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்கும். எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்? வேதவசனத்தின் அடிப்படையில். இது நெகேமியா 8:3 ஃபர்ஸ்ட் அந்த பாபிலோன் அடிமைத்தளத்தில் தான் அவங்க இருக்காங்க. இன்னும் அந்த நெகேமியா 8:3 பற்றி, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். யார் வாசித்தா? எஸ்ரா. எதை வாசித்தான்? நியாயப்பிரமாணத்தை. சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். எங்க இருந்தாங்க? பாபிலோன் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தாங்க. கவனமாய் செவி கொடுத்தார்கள். நெகேமியா அதே 9 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து வேத வசனத்தை வியாக்கியானப்படுத்துவாங்க. 9 ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் என்ன செய்யறாங்க? நியாயப்பிரமாணத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பி அழறாங்க. அப்ப என்ன கடவுள் வந்து என்ன செய்யறாரு? அப்போ வந்து அவங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுறாரு. அந்த டைம்ல தான் அவங்க திரும்பி போறாங்க. எங்க போறாங்க? பாபிலோனுக்கு. கூட ஜனமா எஸ்ரா நெகேமியா தலைமையில் அவங்க வந்து செருபாபேல் தலைமையில் திரும்பி அவங்க பாபிலோனுக்கு போகிறாங்க. ஆகவே நம்ம வந்து வேதவசனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து நம்முடைய ஆவியை உதவியை கொண்டு நம்ம ஆராய்ந்து போகணும். பிரசங்கி 7:25 ஞானத்தின் காரணகாரத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிக்கேட்டின் ஆகாமியத்தை புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தை அறியவும் என் மனதனை செலுத்தினேன். புலம்பல் 3:40 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆகவே எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த சமயத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:5 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆகியால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி, அதான் ரொம்ப முக்கியம், இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன்னு கடவுள் சொல்றார். ஆகவே நம்ம வந்து நம்ம மனம் திரும்பி இந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்று நம்ம மனம் திரும்பி என்ன செய்யணும்? கடவுளிடத்தில் சேருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம வந்து இதற்காக நம்ம வந்து கர்த்தருக்கு வந்து துதிகளை ஏறெடுக்கணும். சப்போஸ் எதுக்காக நம்ம வந்து நம்ம சாட்சியெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? கடவுள் எனக்கு இந்த நன்மை செய்தார், அந்த நன்மை செய்தார், எனக்கு அந்த உடல்நிலையை மாற்றி விட்டார், எனக்கு வேலையை தந்தார், எனக்கு திருமணம் முடிக்க செய்தார், அதெல்லாம் கடவுளுக்கு வந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆனால் எனக்கு நான் உபத்திரவப்பட்டதற்காக நான் என்னைக்காவது தேவனை துதித்திருக்கிறோமா? வாழ்க்கையில் என்னைக்காவது செஞ்சிருக்கோமா? என்னைக்காவது சாட்சி சொல்லிக்கிறோம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது? இது வரைக்கும் நான் ஒரு சாட்சியை நான் கேட்டதில்லை. ஆனால் உண்மையிலே எதுக்கு செய்யணும்? சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 119:71 நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நீங்கள் உபத்திரவப்பட்டு அந்த பின்னாடி கடவுள் நடத்தின விதத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க. எப்படி வந்து அழகாக வந்து கடவுள் வந்து இப்படிப்பட்ட வழி தட்டி போன நிலைமையில் நம்ம திருப்பி நமக்கு இப்படி ஒரு உபத்திரத்தை அனுப்பிச்சு நம்ம என்ன இந்த பெரிய அழிவிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார்ன்ற நம்ம கடவுளை நாம் துதிப்போம். கர்த்தாவே உமது நியாயத்தீர்ப்புக்கு அது நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன்.
75வது வசனம், உமது நியாயத்திற்கு நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர். யாருடைய உண்மை? அவர் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினாராம். எவ்வளோ ஆச்சரியமான நல்ல சங்கீதக்காரனுடைய அந்த 38வது வசனத்தை, 38வது சங்கீதத்தை மறுபடியும் நீங்கள் வாசிச்சு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. அந்த வாசிக்க கேட்ட சங்கீதம் அருமையான சங்கீதம். எப்படி தன்னுடைய உள்ள குமரர்கள், உபத்திரப்படும் உள்ள குமரர்கள்லாம் சொல்லி 38வது சங்கீதத்தில் எழுதி வச்சுருப்போம். சரி, எதுவரையில் இந்த உபத்திரம் நடக்கும்? எதுவரையில்? ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இந்த உபத்திரம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். சங்கீதம் 105:19 பார்த்தீங்கன்னா, அதில் சங்கீதம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் ஆத்மா மிகவும் வியாழப்படுகிறது, கர்த்தாவை எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். இப்படிப்பட்ட வேலைகள்லாம் வரும். சங்கீதம் 13:1, கர்த்தாவை எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரை உம்முடைய முகத்தை மறைப்பீர். ஏன்னா அந்த சமயத்தில் நெருக்கத்துக்குலாம் எப்போ இதுலேருந்து வெளியே வருவோன்ட்டு ஒரு ஆவல் இருக்கும். ஆனால் வர்ற மாதிரி இருக்கும், வராது. அப்போ வந்து மனக்குமரல் வரும், எல்லாமே வரும். ஆனால் எது வரைக்கும்? சங்கீதம் 105:19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவனும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருப்பார், அது வரைக்கும் அது நம்மை புடமிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யற? கடவுள் நிச்சயமாக நாம் நினைத்திருக்க நினைவை அவர் வந்து அங்கீகரிப்பார். யாக்கோபு 5:11 யாக்கோபு எழுதுறாரு, இதோ பொறுமையாக இருக்கிறவர் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகிய பாடுகளின் மத்தியிலும் தேவன் வந்து நமக்கு நல்ல செய்கிற ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறார். கடவுள் என்ன சொல்றாரு? நம்ம பாடுபடும் போது கடவுளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கடவுள் வந்து எப்படிப்பட்டவர்? ரொம்ப கோபமாக எப்பயுமே மூர்க்கமாகவே இருப்பாரா, இல்லை எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அடித்து நொறுக்கி கூட்டு போனார். ஈவன் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நம்மளையும் சில சமயத்தில் நொறுக்கப்படுதல் அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்துகிறார். நொறுக்கப்படுதல் அனுபவத்திற்குள்ளாக அவர் கோபத்தினால்தான் வருது. ஆனால் எப்பயுமே அவர் கோபத்திலே இருக்கிறாரா? எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுள் பார்த்தீங்கன்னா நம்ம பாடுபடும் போது அவரை நம்மளோட கூட சேர்ந்து பாடுபடுகிறார். பஸ்தாவை நம்ம துக்கப்படும் போது நமக்கு அந்த பாடுகளை அவர் அனுமதித்தாலும் நம்மோடு கூட அவனை நினைத்து கொண்டு, எப்ராயிம் நம்ம தான், இஸ்ரேல் ஜனங்கள் தான், நினைத்து கொண்டு இருக்கிறேன், ஆக என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அதனால தேவனுடைய நிலைமை பாருங்க. தேவன் நம்ம எப்பொழுதும் நம்முடைய நினைவாகவே தேவன் இருக்கிறார். என்னுடைய மகன் என்னோடு கூட வர வேண்டும் என்ற ஆவலோடு அவர் வந்து நமக்காக எப்படி அந்த கெட்டகம்பனுடைய தந்தை வெயிட் பண்ணியிருந்தாரோ, அந்த கதையை வாசிக்கும் போது தெரியும். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் மறுபடியும் அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டான். திரும்பி அந்த மகன் வந்து போவான், யாரை? கடவுள் நோக்கி திரும்பி போவான். போகும்போது தூரத்திலிருந்து பார்ப்பான். இருபதாவது வசனம், 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், 19-20 வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, இதில் முக்கியமான பாருங்க, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் எப்படிப்பட்டவன்? சொத்துல பாதியில காலி பண்ணிட்டான். சப்போஸ் ஒரு கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சொத்துன்னு வச்சுங்க, 1 கோடி வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு திரும்பி வரான். நம்மளால என்ன செய்வோம்? நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு, 1 கோடி ரூபாய் சொத்தை வாங்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு திரும்பி பிள்ளை வருது, நம்மள எந்த மூஞ்சி வச்சுட்டு வரந்தானே ஃபர்ஸ்ட் கேள்வி அதானே இருக்கும். நம்முடைய மென்டாலிட்டி அவ்வளோதான், நம்முடைய அன்பு அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய அன்பு பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க.
அவன் எழுந்து புறப்பட்டு தகப்படத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, பக்கத்தில் இல்லை, தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, இவர் தகப்பனை ஓடுறாராம். இது எங்கே நடக்கிற காரியமா? அது தகப்பன் ஓடுறாராம். ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, மானுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்வான். இதான் பிதாவினுடைய அன்பு, நம்முடைய பிதாவினுடைய அன்பு. நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் நம்ம மனம் திரும்பி போகும்போது அவர் நம்மை அணைத்துக் கொள்கிற தேவனுடைய அன்பு. ஆகவே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை நம்ம பாடுகள் நம்மை துன்பப்படுத்தினாலும், அது துக்கப்படுத்தினாலும், நம்மை வேதனைப்படுத்தினாலும் அதை சரி பண்ணுகிற தேவனுடைய, அதனால சொல்ற இறைமையை 31 அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன். பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அவர்கள் செஞ்சார், நம்மளை அதுதான் செஞ்சார். ஏன்னா நம்மளை மறுபடியும் என்ன செய்யறது? கட்டவும் நாட்டவும் அவர் ஜாக்கிரதையாக இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் எரேமியா 30 அதிகாரம் 18, 19, 22 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறுயிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்ட அரண்மனை போல் முன்பு போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை சிறுமைப்படுத்துவதில்லை. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதுதான் கடவுளுக்கு வேண்டியதுதான். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதுக்கு தான் எல்லாத்தையுமே அவர் செய்கிறார். ஆகவே தேவனுக்கு பயந்து நடப்போம், தேவனுக்கு பிரியமான நடப்போம். நமக்கு வர்ற பாடு எதனால் வருது? நம் பாவம் செய்யனால் வருதா, இல்லை பாவம் செய்யாமலே வருதா? பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 90% நாம் பாவம் செய்கிறதுனால தான் வருகிறது. சிக்ஷையின் அனுபவத்திற்குள்ளதான் ஒவ்வொருவரும் கடந்து போகிறோம். ஆனால் அநேகர் அதை உணராமல் இருக்கிறார்கள். நாம் அதை வேதவசனத்தின் வெளிச்சத்தில் அதை உணர்வோம். உணர்ந்து வேதவசனத்தின் அடிப்படையில் நம் ஆவியினால் ஆராய்ந்து பார்த்து அவர் தேவனை கிட்டிச் சேருவோம். கிட்டிச் சேர்ந்து நாம் அவருடைய பணிகளில் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் மென்மேலும் முன்னேறுவதாக காணப்படுவோம். நாம் அவருடைய ஜனமாக இருப்போம், அவர் நமது தேவனாக இருப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை கைக்கொள்ளும்படியாக நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன். நம் அனைவரும் சேர்ந்து பாமாலை எண் 302 என் தன் ஜீவன் இயேசுவை சொந்தமாக ஆளுமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடலாம்.
ஜெபம் செய்வோம். அன்பிலே பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து தந்திருக்காம் தயவுக்காம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடிய பாடல்கள், ஏறெடுத்த விண்ணப்பங்கள் மற்றும் கேட்ட செய்திகளை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்காமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட செய்தியின்படி நாங்கள் நடக்க கிருபை செய்தருளும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் நீர் பாடுகளின் அனுபவத்திற்குள்ளாக நடத்துகிறீர். நொறுக்கப்படுதலின் ஜீவத்திற்குள்ளாக எங்களை நடத்துகிறீர். அதில் ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம். உம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் எது அனுமதித்தாலும் உம்முடைய சித்தத்தோடு அது வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எதனால் வருகிறது எங்களை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அது எங்களுடைய பாவங்களாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பியும் நாங்கள் உம்மை கிட்டிச்சேர எங்களுக்கு வல்லமை சத்துவத்தை தந்து வழிநடத்திற்காமல் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கெட்ட குமாரனைப் போல நாங்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கிட்டிச்சேர கிருபை செய்தரலும். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்கின்ற நல்ல அன்புடைய மனிதர்களாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுடைய சிறையிருப்பை நீர் திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் நீர் வத்திக்க பண்ணதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் குறுகி போகாமல் இருக்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் சிறுமைப்பட நீர் அனுமதித்ததில்லை என்பதை வாசிக்கிறோம் ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஜனமாயிருக்கும், நீர் எங்கள் தேவனாயிருக்கும் எங்கள் கிருபை செய்தார்களும். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கரத்தருகிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வருகின்ற வாரத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கு வல்லமை சத்துவத்தை தந்து வழிநடத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. சிறப்பான அபிஷேகத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை நட்டமிக்க செலுத்துகிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.